ஜப்பானில் ஹொக்கைடா தீவில் இருக்கிற மவுண்டனுக்கு டைசெட்சுகா நேஷ்னல் பார்க்கில் இருந்து 2 பேர் ட்ரெக்கிங் போகிறாங்க. போய் 2-3 நாள் மேலே ஆகியும் அவங்கள காணலை. ஸோ நேஷ்னல் பார்க்கில் இருந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. 2 பேர் ட்ரெக்கிங் போனாங்க, ஆனால் அவங்கள இன்னும் காணலைன்னு. போலீஸும் போய் தேடுறாங்க. அந்த மலை ஃபுல்லாக மரமாக தான் இருக்கும், அதனால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாதுன்னு ஹெலிகாப்டரில் போய் தேடுறாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக தேடியும் கிடைக்கல. ஸோ கொஞ்ச நேரம் கூட பார்ப்போன்னு பார்க்குறாங்க. அப்போது தான் அங்கே ஒரு இடத்துல பெருசாக மரத்தால் SOSன்னு செஞ்சு வச்சுருந்தாங்க. இதை பார்த்ததும் போலீஸ் நினச்சாங்க அப்போ பக்கத்தில் தான் எங்கேயோ இருக்காங்க, அவங்க தான் ஹெல்ப்புக்காக இப்படி சிக்னல் தந்திருப்பாங்கன்னு போய் தேடுறாங்க. அப்போது அந்த SOS சிக்னலுக்கு கொஞ்சம் பக்கத்தில் மரத்துக்கு சைடில் இருந்து வராங்க. அவங்கள பார்த்ததும் போலீஸுக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே அவங்க 2 பேரை ரெஸ்கியூ பண்ணுறாங்க. உடனே அவங்க சொல்கிறாங்க, ரொம்ப தேங்க்ஸ் சார், நீங்கள் இல்லைன்னா நாங்கள் என்ன ஆகியிருப்போன்னு தெரில. உடனே போலீஸ் சொல்கிறாரு, உங்களால் தான்மா உங்களை நாங்கள் கண்டுபிடிச்சோம், நீங்கள் மரத்தால் செய்த அந்த SOS சிக்னலை பார்த்து தான் வந்தோன்னு சொன்னாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, என்ன சார் சொல்கிறீங்க, எங்களுக்கு புரியலை, நாங்கள் எதுவுமே பண்ணலைன்னு சொல்கிறாங்க. அப்போ போலீஸுக்கு சந்தேகம், அந்த SOS யார் பண்ணியிருப்பாங்க. அப்போ யோசிக்கிறாங்க, ஒரு வேளை வேற யாருக்கோ ஹெல்ப் தேவைப்படுதோன்னு யோசிக்கிறாங்க. பட் இங்கே ரொம்ப லேட் ஆச்சு. அதனால அவங்க 2 கேர்ள்ஸையும் கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்த்துட்டு காலமே தேடுறாங்க, வேறு யாராவது இருக்காங்களான்னு. அப்போ அந்த SOS சிக்னல் கரெக்டாக அந்த மலையிலேருந்து 200 மீட்டர் தூரத்தில் ஒரு எம்டி கிரவுண்டில் தான் இருந்து. அதனால அவங்க கீழே போய் தேடுறாங்க. அப்போது அந்த SOS பார்க்கும்போது பெரிய மரத்தால் செய்திருக்காங்க, அதுவும் 18 மீட்டர் நீளமாக செய்திருக்காங்க. அதனால தான் மேலே இருந்து பார்க்கும்போது ஈஸியாக தெரிஞ்சுது, இது கண்டிப்பாக ஒருத்தர் 2 பேரால் பண்ணியிருக்க முடியாது, இதுக்கு பின்னாடி பெரிய டீமே இருப்பாங்கன்னு போலீஸ் நினச்சாங்க. அடுத்து ஃபுல்லாக தேடுறாங்க. அப்போ அந்த SOS சிம்பிளுக்கு பின்னாடி 20 மீட்டர் தாண்டி ஒரு எலும்பு கூட கிடந்து. அப்போ கிட்ட போய் தோண்டி பார்க்குறாங்க, மொத்த உடம்பு இருந்து. அப்போ போலீஸ் நினைக்கிறாங்க, அப்போ இது இப்போ பண்ணதில்லை, நிறைய மாதம் ஆகியிருக்குன்னு அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அடுத்து ஒரு போலீஸ் யோசிக்கிறாங்க, ஒரு பாடி தானே இருக்குது, வேறையும் கண்டிப்பாக இருக்கும், தேடுங்கன்னு. அப்போ தேடுறாங்க. அந்த டைமில் அங்கே ஒரு மரத்துக்கு அடியில் பெரிய குகை மாதிரி இருக்குது. அதில் இருந்து ஒரு பேக் இருந்து அதை எடுத்து பார்க்குறாங்க. அப்போ பேக்கு உள்ள பாய்ஸுக்கான திங்ஸ் மட்டும்தான் இருந்து, கேர்ள்ஸுக்கான எதுவுமே இல்லை. அப்போ போலீஸ் யோசிக்கிறாங்க, அப்போ அது பையன்தான். அந்த பாடியையும் பேக்கையும் எடுத்துகிட்டு போகிறாங்க. போய் பாடியை ஃபாரன்சிக்கில் கண்டுபிடிக்க கொடுக்குறாங்க. அடுத்த நாள் காலமாக ரிப்போர்ட் அப்போ அந்த ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்க, இது ஒரு பொண்ணு, இவங்களோட ஹைட்டு 5 ஃபீட் 3 இன்ச்சஸ், பிளட் குரூப் O நெகட்டிவ், வயசு ஒரு 20லேருந்து 40க்குள்ளாடி இருக்கலாம். அடுத்து இந்த ஸ்கெலிட்டனில் நிறைய எலும்பு உடஞ்சிருக்கு. ஸோ இவங்க முன்னாடியே விழுந்திருக்காங்க, நிறைய ஃப்ராக்சர்ஸ் உண்டு. அடுத்து இவங்க இறந்து கண்டிப்பாக 2லேருந்து 3 வருஷம் ஆகியிருக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் கேட்கும்போது போலீஸுக்கு ரொம்ப ஆச்சரியம். ஏன்னா அவங்க அந்த SOSஸை பார்க்கும்போது கெஸ் பண்ணது இது பையன்தான்னு, ஆனால் பொண்ணுன்னு சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்து. அதுவும் இவ்வளோ பெரிய மரத்தை தனியாக வெட்டி இவ்வளோ பெரிய SOSஸை பண்ண வாய்ப்பே இல்லை. ஒருவேளை பையனாக இருந்தால் கூட பண்ணது கஷ்டம்தான், இருந்தாலும் சான்ஸ் இருக்குது. பட் தனியாக ஒரு பொண்ணு, அது இவ்வளோ ஃப்ராக்சர்ஸோடு எப்படி பண்ணியிருப்பாங்க. அதுவும் முக்கியமாக இடது தோல்லையும் வலது கால் முட்டிலையும் பெரிய ஃப்ராக்சர்ஸ். ஸோ பண்ண வாய்ப்பே இல்லை. ஆனால் எப்படி பண்ணியிருப்பாங்கன்னு மண்டையை போட்டு குழப்புறாங்க. அப்போ அந்த பேக்கை ஓப்பன் பண்ணி உள்ளே ஒரு பழைய ரேடியோ கேசட் இருந்து அதை ப்ளே பண்ணி பார்க்குறாங்க. அப்போ அதில் ஜப்பானில் உள்ள ஆனிமே சாங்ஸாக தான் இருந்து கடைசியில் ஒரு பையனோட சவுண்டு வருது. ஸோ இந்த பையன் ஜாப்பனீஸில் என்ன சொல்கிறாருன்னா, என்னை காப்பாற்றுங்க, நான் இங்கே மாட்டிக்கிட்டேன், எங்கள் பக்கத்தில் இருக்கிற மூங்கிலில் மாட்டிக்கிட்டேன், ப்ளீஸ் காப்பாற்றுங்கன்னு சொல்கிறாரு. அப்போ போலீஸுக்கு ஒரே குழப்பம். அவங்க சொன்னபடி இந்த எலும்பு கூடு பொண்ணுனா இங்கே பையனோட வாய்ஸ் வருது. அப்போ ஒரு வேளை பையனும் பொண்ணுமா இருந்தாங்களோ. அப்படி பார்த்தா ஃபுல்லாக தேடி பார்த்தாங்க, ஆனால் அந்த ஒரு ஸ்கெலிட்டனை தவிர வேறு எதுவுமே கிடைக்கல. இல்லைனா ஒரு வேளை 2 பேரும் வேறு டைம்லைனில் மாட்டினாங்களோன்னு குழப்பம். அப்போ என்ன பண்ணன்னு தெரியாமல் போலீஸும் ரொம்ப குழம்பி இருக்காங்க. திரும்பவும் போய் தேடுறாங்க, பட் ஒன்றுமே கிடைக்கல. அப்போ ஒரு ரிப்போர்ட்டர் போலீஸ்கிட்ட கேட்குறாங்க, நான் போய் தேடவான்னு. போலீஸ் சொல்கிறாரு, அதோட ஆபத்தான இடம், போகக்கூடாதுன்னு, எங்களுக்கே ஒன்றும் கிடைக்கலன்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, ப்ளீஸ் ஒரு வாய்ப்பு தாங்க, நான் போய் தேடி பார்க்குறேன்னு. அப்போ போலீஸும் அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்ததுனால போக சொன்னார். அப்போ அந்த ரிப்போர்ட்டர் போய் ஃபுல்லாக தேடுறாரு. அப்போது அங்கே ஒரு பேகு கிடைக்குது. இவருக்கு இன்னொரு மரத்து ஓட்டையிலிருந்து பேக் கிடைக்குது. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள 2 கேமராவும் ஒரு லைசன்ஸும் இருந்து. அப்போ சந்தோஷத்தில் ஓடி போய் போலீஸ்கிட்ட கொடுத்தாரு. அவங்களும் அந்த லைசன்ஸ் எடுத்து பார்க்குறாங்க. அப்போ அவங்க யோசிக்கிறாரு, ஃபஸ்ட்டு கிடச்ச பேக்லேயும் பையனோட திங்ஸ் தான், இதுலேயும் பையனோட திங்ஸ் தான். அப்போ எவ்வளோ பேர் வந்திருப்பாங்கன்னு யோசிக்கிறாங்க. அடுத்து இந்த லைசன்ஸில் இருந்த நேம் கெஞ்சி இவாமுரா. அதில் ஃபோட்டோவும் இருந்து இவரோட ஊர் அந்த ஹொக்கைடா மலைக்கு பக்கத்தில் இருக்கிற கோனன் கிராமம். அப்போ அட்ரஸ் பார்த்து அவங்க வீடு தேடி போகிறாங்க. வீட்டில் அவங்க அம்மா அப்பா மட்டும்தான் இருந்தாங்க. அப்போ அவங்கள்ட்ட இந்த லைசன்ஸை காட்டிட்டு, இது உங்கள் பையன் தானான்னு கேட்குறாங்க. அவங்களும் ஆமான்னு சொல்கிறாங்க. பையனுக்கு என்ன ஆச்சுன்னு போலீஸ் கேட்குறாங்க.
அப்போ அவங்க சொன்னாங்க ஒரு நாள் வேலைக்கு போனது தான் திரும்ப வரவே இல்லை, இது நடந்து 3 வருஷம் ஆச்சுன்னு. அப்போ போலீஸுக்கு ரொம்ப சந்தோஷம், ஏன்னா எப்படியோ கேஸ் முடிவுக்கு வந்தேன்னு. அப்போ அந்த ரெக்கார்டை ப்ளே பண்ணி இது உங்கள் பையன் வாய்ஸான்னு கேட்குறாங்க. அவங்க அதை கேட்டுட்டு சொல்கிறாங்க, இது யாரோட வாய்ஸு, இது என் பையன் வாய்ஸ் இல்லைன்னு. அந்த பேகு திங்ஸ் எல்லாமே பையனோட தான், பட் வாய்ஸ் அவனோடது இல்லை. அப்போ போலீஸுக்கு ரொம்ப குழம்பி போயிருக்காங்க, என்னடா இவ்வளோ ட்விஸ்ட்டாக இருக்குது, மண்டையை குழப்பிட்டு இருக்காங்க. அப்போ பக்கத்தில் எல்லா இடம் செக் பண்ணுறாங்க. அப்போ தெரிய வருது, அந்த மலைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹோட்டலில் இந்த கெஞ்சி இவாமுரா ரூம் புக் பண்ணியிருக்காரு. அந்த ஹோட்டல் ஓனர்கிட்ட அவரோட ஃபுல் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. அவரும் சொல்கிறாரு, கரெக்டாக 5 வருஷத்துக்கு முன்னாடி கெஞ்சி இவாமுரா ரூம் புக் பண்ணியிருந்தார். ஒரு நாள் நான் அந்த மலைக்கு ட்ரெக்கிங் போகிறேன், போயிட்டு காலம்பு திரும்ப வந்துடுவேன்னு சொல்கிறாரு. அந்த ஓனர் தடுத்துருக்காரு, இப்போ ஈவினிங் ஆகிட்டு இனி போகிறது நல்லதில்லை, மழை வந்தால் உயிருக்கே ஆபத்து, ஸோ நாளை காலமாக போங்கன்னு சொல்கிறாரு. அவர் கேட்காம போயிட்டாரு. போய் மேலே ஏறுறாரு. ஏறிட்டு அங்கே ஒரு முக்கியமான ஸ்பாட் உண்டு, அந்த இடத்துல இருந்து கரெக்டான ரூட்டுக்கு டேர்ன் பண்ணணும். அப்போ தான் உச்சிக்கு போக முடியும். ஒரு வேளை ராங் ரூட்டுக்கு டேர்ன் பண்ணால் டேஞ்சர் பிளேஸில் கொண்டு போய் விட்டுரும். பட் அவர் ராங் ரூட்டில் போயிருக்காரு. கொஞ்சம் தூரம் போகிறாரு. அப்போ அவருக்கே புரியுது தப்பான வழியில் தான் வந்திருக்கோன்னு. அவர் பயந்து ஒரு வேளை திரும்ப தெற்க நோக்கி நடந்திருக்கலாம். அப்போ ஒரு வேளை மழை வந்திருக்கலாம். நைட்டு ஒன்றுமே தெரியாமல் கீழே விழுந்து ஃப்ராக்சர் ஆகியிருக்கலாம். அப்போது அவர் நிறுத்தாமல் நடந்திருக்கலாம். ஒரு வேளை அந்த SOS இருந்த எம்டி கிரவுண்ட் பக்கம் வந்திருக்கலாம். அப்போ இங்கே SOS எழுதலான்னு நினச்சி அங்கே இருக்கிற 19 மரத்தை வெட்டி அவர் SOS எழுதியிருக்கலான்னு போலீஸ் நினைக்கிறாங்க. அதே மாதிரி தெற்கு சைடு இவர் மட்டும் போகலை, வேறையும் போயிருக்காங்க. அதே மாதிரி முன்னாடி ரெஸ்கியூ பண்ண அந்த 2 கேர்ள்ஸும் தப்பான ரூட்டு SOS பக்கம் தான் போயிருக்காங்க. இது என்னடா இங்கே மட்டும் இப்படி நடக்குதுன்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. ஆமாம், அதுக்கு காரணமே அந்த பிளேஸ் தான். ஏறும்போது ரூட்டு திரும்புகிற இடத்துல இருக்க அந்த பாறை தான். அதுக்கு நேம்னா சேஃப் ராக்னு சொல்லுவாங்க. உண்மை என்னென்னா அந்த ராக்லேருந்து ரைட்டு திரும்பினா மேலே உச்சிக்கு போகும். இவரும் ரைட்டு தான் திரும்பி இருக்காரு. அப்போ இவர் மட்டும் எப்படி தெற்கு பக்கம் போனாருன்னு பார்க்கும்போது அங்கே இதே மாதிரி சேமாக இன்னொரு ஃபேக் சேஃப் ராக் உண்டு. அதை பார்த்து தான் ஏமாந்து நிறைய பேர் இப்படி போகிறாங்க. ஸோ இப்போ போலீஸுக்கு இருக்கிற டவுட் என்னென்னா, ஒருவேளை இவர் தான் அந்த SOS பண்ணியிருந்தா கோடாலி கத்தையெல்லாம் வேணுமே. பட் இவருக்கு பேக்கில் கேமரா ரேடியோவை தவிர எதுவுமே இல்லை. அங்கே உள்ள ஒவ்வொரு மரமும் ரொம்ப வெயிட்டான மரம்னு சொல்கிறாங்க. ஸோ எதுவுமே இல்லாமல் வெட்ட வாய்ப்பே இல்லை. அதுவும் ஃப்ராக்சர் ஆகிட்டு தனியாக தூக்கி வைக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. பக்கத்துலேயும் ஃபுல்லாக தேடுறாங்க, எந்த கோடாலி கத்தி எதுவுமே இல்லை. அது இன்னொரு டவுட் என்னென்னா, அந்த எலும்பு கூட அவங்க பார்த்து பொண்ணுன்னு சொன்னாங்க, பட் இவர் பையன். அதான் ஒரே குழப்பத்தில் அந்த எலும்பு கூட ரீஎக்ஸாமைன் பண்ண அனுப்புனாங்க. அப்படி பண்ணதுக்கு அப்புறம் அந்த ரிசல்ட்டு அந்த போலீஸையே ஷாக் ஆக வைக்குது. ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்லுவாங்க, இது பொண்ணுன்னு. ஃபஸ்ட்டு பார்த்தவங்க பொய்யா சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தவங்க சொன்னாங்க இது பையன்தான், பிளட் குரூப் A பாசிட்டிவ்னு. மீதி எல்லாமே சேம் தான். அப்போ போலீஸ் இவங்க அம்மா அப்பாட்ட போய் செக் பண்ணாங்க. அப்போ பிளட் குரூப்பு மேட்ச் ஆகுது, வயசும் மேட்ச் ஆகுது. அப்போது அந்த எலும்புக்கூடு கெஞ்சி இவாமுரா தான் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இவர் தான் வந்திருக்காரு, SOS எழுதியிருக்காருன்னு கேஸை முடிச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் இதில் நிறைய விஷயம் மறைஞ்சிருக்கு. கெஞ்சி இவாமுரா தனியாக வந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஒருவேளை வேறு டைமில் இன்னொருத்தர் கூட ஜாயின் பண்ணியிருக்கலாம். அவர்கிட்ட கோடாலி கத்தி இருந்திருக்கலாம். 2 பேரும் சேர்ந்து தப்பாக தெற்கு பக்கம் போயிருக்கலாம். அதில் இந்த கெஞ்சி இவாமுரா ஸ்லிப் ஆகி விழுந்து ஃப்ராக்சர் ஆகியிருக்கலாம். பட் இன்னொருத்தர் சேஃபாக இருந்திருக்கலாம். அவர் இவரை தூக்கிட்டு போயிருக்கலாம். கடைசியில் ஒரு பிளேன் கிரவுண்டு பார்த்ததும் அதில் 2 பேரும் ரெஸ்ட் எடுத்துருக்கலாம். ஹெல்ப்புக்காக அந்த SOS பண்ணியிருக்கலாம். அந்த நல்லா இருந்தவர் அந்த மரத்தை வெட்டியிருக்கலாம். 2 பேரும் சேர்ந்து இழுத்து வச்சிருக்கலாம். அடுத்து அவர் கெஞ்சி இவாமுராவிட்ட வெயிட் பண்ண சொல்லிவிட்டு யாராவது ஹெல்ப் பண்ண வருவாங்களான்னு பார்க்க போயிருக்கலாம். போயிட்டு சாப்பிட ஒன்றும் இல்லாமல் அவர் அங்கேயே செத்து போயிருக்கலாம். இவரும் முடியாமல் அங்கேயே இருந்து செத்து போயிருக்கலாம். இப்படி ஒரு தியரி சொல்லுது. அப்படி பார்த்தாலும் அங்கே கோடாலியில் கத்தி ஏதாவது அங்கே இருக்கணும். ஏன்னா எதுவுமே இல்லாமல் மரத்தை வெட்ட முடியாது. அதுவும் போலீஸுக்கு 2 பேக் கிடச்சி, 2லேயுமே கோடாலி எதுவுமே இல்லை. அங்கே சரௌண்டிங்லேயும் எதுவும் இல்லை. அந்த இன்னொரு நண்பரை ஏதாவது மிருகம் சாப்பிட்ருக்கலான்னு சொல்லணும். அதான் பாடி கிடைக்கலன்னு. அப்படி பார்த்தாலும் கோடாலி கிடைக்கணும்ல. ஃபுல் மலையை ரவுண்டப் பண்ணி தேடின பிறகும் அது கிடைக்கல. அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த ரெக்கார்டில் பேசியிருந்தது எப்படின்னா, நான் மாட்டியிருக்கேன் என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லியிருந்து. இப்போ 2 பேர் இருந்தால் நாங்கன்னு சொல்லியிருக்கணும். பட் நான் மாட்டியிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. அதுவும் அந்த பேகு திங்ஸு கெஞ்சி இவாமுராவுடையது. பட் அந்த ரெக்கார்டு வாய்ஸு அவருடையது இல்லைன்னு அவங்க அப்பா அம்மா சொன்னாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த தியரி மேட்ச் ஆகலை. ஸோ இந்த 2 தியரியும் தப்புனா அந்த SOSஐ யார் தான் பண்ணியிருப்பாங்க? இன்னும் சில பேர் சொல்கிறாங்க ஏலியனுக்கு கோடாலி கத்தி எதுவுமே தேவையில்லை, எதுவும் இல்லைனாலும் அதால் நினச்சா பண்ண முடியும். அது அவங்களோட கிரகத்துக்கு சிக்னல் கொடுக்கறதுக்காக அந்த SOS எழுதியிருக்கலான்னு நிறைய பேர் சொல்லணும். அப்படி பார்த்தாலும் அதுக்கு SOSன்னு எழுத எப்படி தெரியும்? அதுக்கு வேறு லாங்குவேஜ் இருக்குன்னு பல பேர் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த தியரியும் தப்பு தான்.
அடுத்து இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, அந்த கெஞ்சி இவாமாரு பாடி கிடச்ச இடத்துல இருந்து 6 மைல் போயிருந்தா ஊர் வந்திருக்கும்னு சொல்கிறாங்க. அந்த காலத்துலலாம் அவங்க எல்லாம் 6 மைல் போகணுமான்னு யோசிப்பாங்க. அங்கே தண்ணி உண்டா, இல்லை வீடு உண்டா, இல்லை ஏதாவது உண்டானே அவங்களுக்கு தெரியாது. இதை இப்போ நம்ம மேன் வர்சஸ் வைல்டு பார்த்து, டிஸ்கவரி சேனல் பார்த்து, அது இதெல்லாம் பார்த்து நம்மனா போயிருப்போம். ஆனால் அவங்க போகணுமான்னு யோசிச்சு அதே இடத்துல எழும்ப முடியாத இருந்து இறந்துருக்காங்க. அவர் ஃப்ராக்சர் ஆகி எழும்ப முடியாத அவர் மரத்தை வெட்டியிருப்பாரா, இல்லை அவர் தான் இதெல்லாம் பண்ணியிருப்பாரான்னு சொல்லி சந்தேகம் இருக்குது. ஸோ இந்த எஸ்ஓஎஸ் யார் பண்ணியிருப்பாங்கன்னு உங்களோட கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி அந்த இடத்துல நீங்கள் இப்போ மாட்டியிருந்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பீங்கன்னு அதையும் கமெண்டில் சொல்லிவிடுங்க. இந்த வீடியோவை லாஸ்ட் வரை பார்த்தீங்கன்னா கமெண்டில் ஹார்ட்டை டைப் பண்ணிவிட்டு போங்க.